இப்போ டிவிஷன் பார்ட் 2 வேர்ட் ப்ராப்ளம். இதில் வந்து இப்போ டிவைட் 58 நோட் புக்ஸ் ஈக்குவலி அமாங் 7 ஸ்டூடெண்ட்ஸ். 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 7 ஸ்டூடெண்ட் மொத்தம் 56 நோட் புக்ஸ் இருக்குது. அது ஈக்குவலாக எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து 7 இருக்குது, இங்கே 56 எழுதிட்டோம். இந்த 7 இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் தான் எடுப்போம். இது வந்து 7ஓட சின்ன நம்பராக இருக்கிறதுனால நான் 2 டிஜிட்டுமே எடுக்கிறேன் 56ன்னு. ஸோ 56 டேரெக்டாக 7 டேபிளில் போகுமான்னு பார்க்கணும். ஒன்று ஈக்குவல் டு 56ஆக இருக்கணும், இல்லைனா 56ஓட சின்ன நம்பராக இருக்கணும். ஆனால் 7 டேபிள் 56 போகுது. 7 8s are 56. அதை இங்கே எழுதிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8 புக்குன்னு கிடைக்கும் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ண சொல்கிறாங்க. நான் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், டிவிஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 காம்போஸ் பாக்ஸ் ரேட் வந்து 90 ருபீஸ்னால் ஒரு காம்போஸ் பாக்ஸோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இது வந்து 3ஓட விலை, அதை வந்து டிவைடட் பை 3 பண்ணால் எனக்கு இங்கே கிடைக்கக்கூடிய கோஷன் வந்து ஒரு காம்பஸ் பாக்ஸோட ரேட். ஸோ அப்போ வந்து 3 டேபிளில் ஃபஸ்ட்டு இந்த 1 டிஜிட்டை மட்டும் பண்ணி பாருங்கள். போச்சுன்னா இதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பார்த்தா 3 3s are 9 சொல்லி போகும். அப்புறம் இந்த 9 - 9 பண்ணால் 0 வரும். இங்கே ஒரு 0 இருக்கனால இதை நம்ம டைரெக்டாக கோஷனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 13 வரும். ஸோ ஒரு காம்பஸ் பாக்ஸோட விலை வந்து 30 ருபீஸ். இஃப் 4 கிலோகிராம் ஆஃப் வீட் வந்து இவ்வளோனா 1 கிலோகிராமுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து 92 டிவைடட் பை 4. கொஷினை ரீட் பண்ணி அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. டிவிஷனோட கொஷின்ஸை எப்படி கேட்குறாங்கன்றதை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து ஒன்றுக்கு வெலை தெரியணும்ல. ஸோ அதனால் 92 டிவைடட் பை 4 பண்ணால் எனக்கு வந்து 1ஓடது வெலை தெரியும். ஸோ இது வந்து 92 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 1 டிஜிட்டை சால்வ் 4 டேபிளில் போதான்னு பாருங்கள். இது போகணுன்னா ஒன்று இது 4க்கு 4 ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 4ஓட பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ இது பெரிய நம்பராக இருக்கனால கண்டிப்பாக 4 டேபிளில் போகும். 4 2s are 8 அப்படின்னு போகும். ஸோ 9 - 8 பண்ணால் நம்மளுக்கு இங்கே கீழே 1 கிடைக்கும். இந்த 2 அப்படியே கீழே இறக்குனா 12 ஆகிடும். ஸோ 4 3s are 12 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். கோஷனில் வந்து 2 23ன்னு இருக்கும். நம்மக்கிட்ட இப்போ 31 லிட்டர் ஆஃப் மில்க் இருக்குது. ஆனால் வெசல் வந்து நம்மக்கிட்ட 4 லிட்டர் வெசலுக்கு அப்படி இருக்குது. ஸோ இந்த 31 லிட்டர் வந்து நான் ஃபில் பண்ணணுன்னா எனக்கு எத்தனை தேவைப்படும்னு கேட்குறாங்க. லைக் வெசல் எத்தனை தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஒரு வெசலுக்கு வந்து 4 லிட்டர் அப்படின்னா. ஸோ அப்போ வந்து இதை டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ 4 டேபிளில் இந்த ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் வந்து 3 அப்படின்னா இது வந்து சின்ன நம்பராக இருக்குது 4க்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், 2 நம்பரையும் எடுத்துருவோம். அப்போது 33க்கு பதிலாக 31 எடுத்துகிட்டு இப்போ 4 டேபிளில் பண்ணால் நம்மளுக்கு 4 7s are ஆன்சர் கிடைக்கும் டேபிளில் பண்ணும்போது. ஸோ இதை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஸோ அத்தனை நம்மளுக்கு 7 வெசல் தேவைப்படும் இந்த 31 லிட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஃபிகர் வந்து ரவுண்ட் ஆகாது, புரியுதா? ஏன்னா 4 டேபிளில் 31 போகாது. ஸோ 31ஓட சின்ன நம்பர்னு பார்த்தா 4 7s are 28ன்னு வரும், இல்லைனா 4 8s are 32ன்னு வரும். ஸோ நம்ம 28 எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 7 வெசல் வரும். ஆனால் ரிமைண்டரில் நம்மளுக்கு ஆன்சர் இருக்கும். ரிமைண்டரில் இவ்வளோ லிட்டர் பேலன்ஸ் இருக்குது ஃபில் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அவங்க 2 ஆன்சராக கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கோஷன், இன்னொன்று வந்து ரிமைண்டர். 49 சீட்ஸ் இருக்குது. ஆர் டு பி பிளான்டட் இன் அ கார்டன் இன் அ ரோ ஆஃப் 7 சாம்பிளிங் ஈச். ஒரு ரோக்கு வந்து 7 செடி வைக்கணுமா, அப்படி நம்மக்கிட்ட 49 சீட்லிங் இருக்குது. ஸோ அப்போ வந்து டிவைட் பண்ணி முதல்ல 49 டிவைடட் பை 7 பண்ணிவிட்டு
நம்மளுக்கு எத்தனை ரோ தேவைப்படும் அப்படின்றது இந்த கோஷனோட வேல்யூ. ஓகே, இஃப் 40 சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்டாண்ட் இன் 5 ஈக்குவல் ரோ ஆஃப் அ ட்ரில், ஒரு ஒரு 5 ஈக்குவல் ரோ ஆஃப் அ ட்ரில், 5 ஈக்குவல் ரோவாக இருக்குது, அதில் 40 சில்ட்ரன் இருக்கணும். ஸோ மொத்தம் எத்தனை, ஹவு மெனி, ஒரு ரோவில் எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க, மொத்தம் 5 ரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 5 ரோலையுமே ஈக்குவலாக பிரிக்க போகிறோம் நம்ம 40 சில்ட்ரன்னு. அப்படி பிரித்தோன்னா ஒரு ரோக்கு 8 பேர் வருவாங்க. ஸோ 5 8s are 40 அந்த மாதிரி வரும். 87 பீட்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் வந்து ஹவு மெனி நெக்லஸ் ஆஃப் 9 பீட்ஸ், ஒரு நெக்லேஸ்க்கு நான் வந்து 9 பீட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ என்னால் எத்தனை பண்ண முடியும் அண்ட் எத்தனை லெஃப்ட் ஓவராக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ கோஷனும் கேட்குறாங்க, ரிமைண்டரும் கேட்குறாங்க. இந்த பேலன்ஸ் வரும்ல, அது வந்து ரிமைண்டர். லெஃப்ட் ஓவர் கேட்குறாங்க. இப்போது 3 டிஜிட் நம்பர் இருக்குது, 1 டிஜிட் நம்பர் வச்சு டிவைட் பண்ண போகிறோம். மது ஹேஸ் 300 rupees நோட்ஸ், 6 10 rupees நோட்ஸ் அண்ட் 9 1 rupee காயின். டோட்டல் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 369 கிடைக்கும். இப்போ வந்து டிவைட் பண்ணணுமா, யாருக்கு நடுவில், மீனா, பீனா அண்ட் நாகேஷ்க்கு நடுவில் டிவைட் பண்ணணும். ஸோ 3 பேர் இருக்காங்க. ஸோ இது டிவைடட் பை 3 பண்ண போகிறோம். இப்போ எப்படி டிவைட் பண்ண போகிறோன்னா, நான் சொன்ன மாதிரி 1 டிஜிட் தான் எடுக்கணும். இந்த 1 டிஜிட்டை செக் பண்ணணும் இது கூட. அப்போ இது வந்து 3. ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், இல்லை பெரிய நம்பராக இருக்கணும். அப்போ தான் 1 டிஜிட்டில் பண்ண முடியும். அப்படி சின்ன நம்பராக இருந்தால் நம்ம பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்து 2 டிஜிட்டில் பண்ணுவோம். இப்போ இந்த 3 இருக்கனால, இங்கேயும் 3 இருக்கனால 3 1s are 3ன்னு போய் இது 2 மைனஸ் பண்ணால் ஆன்சர் 0 இறங்கிரும். இங்கே 6 இருக்குது, இந்த 6 கீழே அப்படியே இறக்கிடுவேன். இந்த 6 மைனஸ் 6 பண்ணி 0 கிடச்சதுக்கப்புறம் இந்த 9 அப்படியே கீழே இறக்குவேன். ஸோ இதுக்கப்புறம் 3 3s are 9 வரும். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணிட்டு ஆன்சர் 0 வரும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியலன்னா பக்கத்தில் இருக்க டிஜிட்டையும் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ மேலே கிடைக்கிறது கோஷன், இது கோஷன் மேலே இருக்கிறது. இது வந்து டிவைசர், இது டிவிடெண்ட், இது வந்து ரிமைண்டர். இப்போ இது வந்து ஸ்டெப்ஸ். நம்ம இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்ட் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிப்போம். இப்போது நான் சொன்னேன்ல, இது ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 6 5ல் இந்த 5 விடையுமே இந்த 4 வந்து 1 டிஜிட் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 1 இது வந்து சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 5 0s are 0ன்னு போட்டுட்டு இதை சப்ராக்ட் பண்ணி கீழே 4 எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த 6 அப்படியே கீழே இறக்குவாங்க. ஸோ 46 எடுத்து பண்ணுவாங்க. இதை நான் வந்து என்ன சொன்னேன், இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், டேரெக்டாக இந்த 46 எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அதோட மீனிங் இது தான். 1 டிஜிட் பாருங்க, போச்சுன்னா ஓகே. அப்படி போகலை, சின்ன நம்பராக இருக்குது அப்படின்னா 2 நம்பரையும் டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அர்த்தம் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்பர் இன்ட்டு 0s are பண்ணிவிட்டு கீழே இருக்க 2 நம்பரையும் சேர்த்த மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 46 போகுமான்னு பார்க்கணும். ஆமாம் போகும், 45 டைம்ஸ். அந்த 5 9s are 45 பண்ணிவிட்டு ஸோ ரிமைண்டரில் வந்து 1 கிடைக்கிது. ஸோ இந்த 15 அதுக்கப்புறம் கீழே இறக்குவாங்க. ஸோ ஆன்சர் வந்து 15 இருக்கும். அப்போ அதை வந்து 3 டைம்ஸ் பண்ணி 5 3s are 15 பண்ணி சப்ராக்ட் பண்ணி ஸோ 0. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மேலே காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத நீங்கள் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்களே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல, இது இதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதே தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை இங்கே எழுதியிருக்காங்க. இதை நீங்கள் படிச்சுட்டு திருப்பி நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் 3 2 9 இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு நம்பர் வந்து போகும், பெரிய நம்பராக இருக்குல்ல, ஸோ அதனால் அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் நம்பர் வந்து 2, அது வந்து சின்ன நம்பராக இருக்கா, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா
3 zeros ஆர் 0ன்னு போட்டு அதுக்கப்புறம் இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த தேர்ட் நம்பர் அப்படி இறக்கிட்டு ரிமைண்டர் எப்படின்னு 2 தான் கிடைக்குது. ஸோ இதோட அந்த சம்மை வந்து விட்டுடுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ரிமைண்டர் இந்த 0 ஒரு வேளை ஆட் பண்ணி தான் ஆகணும். பண்ணலைன்னா 29 ஆகிடும். ஸோ 329னா ஆன்சர் வேறு மாதிரி போயிடும். 3 × 209 வச்சு மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த உள்ள டிவிடெண்ட் கிடைக்கும். புரியுதா? ஸோ எதனால அந்த 0 கொண்டு வராங்கன்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை. 0 எப்படி நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். ஆனால் இன்பிட்வீனில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 0 மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த எக்ஸசைஸை சால்வ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 00 இருக்குது. ஆனால் நம்ம பண்ணக்கூடியது இந்த ஒரு நம்பருக்கு தான் பண்ணுவோம். இந்த 2 0வும் நம்ம அப்படியே தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அது எப்படின்னா அதோட ஸ்டெப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து 8 வச்சு இது பண்ணினதுக்கப்புறம் கீழே 0 இறக்க போகிறோம். இது 2 × 0 கூட மல்டிப்ளை பண்ணால் 0 0ன்னு சொல்லி எல்லா 0 மேலே 0 வரணும் இல்லை, அதுக்காக தான். எப்போ 2 400 கூட மல்டிப்ளை ஆகுதோ அப்போ தான் அவனுக்கு 800 கிடைக்கும். அந்த ஃபினிஷிங் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இது பண்ணுறாங்க. இது நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோன்னா இந்த 8 மட்டும் பண்ணிவிட்டு இந்த 2 0 இங்கே இருக்குது. ஸோ இந்த மேலே 2 இதை ஆட் பண்ணிடுவோம் அப்படி. ஆனால் நீங்கள் பண்ணும்போது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணுங்கள், அப்புறம் இந்த எக்ஸசைஸை பார்க்காம சால்வ் பண்ணுங்கள். இப்போ இந்த மார்பிள் இதே தான், இந்த 1 போகாது. அதனால் இங்கே 4 zeros are 0ன்னு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 2 டிஜிட் நம்பர் வச்சு இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ். ஸோ இங்கே வந்து டிவிஷன் 126 peppermint sweets are divided equally to 9 children. 9 childrensக்கு இந்த 126 நம்பரை டிவைட் பண்ணணும். ஸோ இதை டிவைட் பண்ணுங்கள். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் பண்ணியாகணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இப்போ 987 சாம்பிளிங்ஸ் இருக்குது. 7 ரோக்கு பிளான் பண்ணணும். ஸோ 7 ரோன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு ரோக்கு எத்தனைன்றதை சொல்லலை, அதை நம்ம தான் கண்டுபிடிப்போம். மிச்சம் எவ்வளோ பாக்கி இருக்குன்ற மாதிரி கொஷின் போதா? ஓகே, இல்லை, இது ரவுண்ட் ஃபிகர் ஆகிடும், அதனால் அது கேட்கல. ஸோ கோஷன் வேல்யூ மட்டும்தான் கேட்குறாங்க. சால்வ் பண்ணிவிட்டு கோஷன் கண்டுபிடிங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் மேலே எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிங்கள்ல 0 வச்சு, ஸோ அந்த மாதிரி போகும். 1 டிஜிட்டாக மூவ் பண்ணுங்கள். அப்படி 1 டிஜிட் மூவ் ஆகாதுன்னா அந்த டிவைசர் இன்ட்டு 0 பண்ணிவிட்டு அதை 2 டிஜிட்டாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது 132 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ரூமுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ரூம் தேவைப்படும்னு கேட்குறாங்க. டிவைட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பொக்கே பண்ணணும். அதில் வந்து 340 ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஒரு இதில் வந்து 8 ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணணுன்னா அப்போ மொத்தம் எவ்வளோ நம்மளுக்கு பொக்கே கிடைக்கும், ப்ளஸ் அண்டு லெஃப்ட் ஓவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொஷின் போகுது. இப்போ வந்து 6 பிஸ்கெட்ஸ், ஒரு பேக்கெட்டில் 6 பிஸ்கெட்ஸ் இருக்குன்னா 600 பிஸ்கெட்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை பேக்கெட்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னால் டைரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா இதில் 6 1s are 6ன்னு சொல்லி இந்த ஃபஸ்ட் ஒன் பண்ணிவிட்டு இந்த 2 0 நான் மேலே போட்டு 100ன்னு சொல்லி கொண்டு வந்துடுவேன். ஆனால் நீங்கள் பண்ணும்போது அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சால்வ் பண்ணிட்டு இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்டுன்னா டியூஷனில் வந்து கேளுங்க.